ஹலோ கைஸ், இன்றைக்கி நான் வீடியோவில் பக்காவாக பேமெண்ட் தரக்கூடிய ஒரு ஜென்யூனான அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்லை. அதாவது இந்த அப்ளிகேஷன் லாகின் பண்ணிட்டு ஜஸ்ட் சின்ன டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக ஈஸியாக மணி ஏர்ன் பண்ண முடியும். அதாவது ஒரு ஸ்பின் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி சின்ன டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக நம்மளை ஈஸியாக பேடிஎம் வாலெட்டுக்கு மணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். நானும் இந்த அப்ளிகேஷன் ஒர்க் பண்ணி மணி ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதாவது இன்றைக்கி காலை 11:57 தான் என்னோட பேமெண்ட் ரிசீவ் ஆயிருக்கு பேடிஎம் வாலெட்டுக்கு. ஸோ அந்த ப்ரூஃப் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. இது எந்த எடிட்டுமே கிடையாது, கரெக்டாக மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது ஒரு ஜென்யூனான அப்ளிகேஷன். அது என்ன அப்ளிகேஷன், இந்த அப்ளிகேஷன் எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது, ஏர்ன் பண்ண அமௌண்ட் எப்படி விட்ரா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ எண்டிங்கில் நான் லைவாக விட்ரா பண்ணதுக்கான ப்ரூஃபையும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறது நிறையவே சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி இந்த அப்ளிகேஷன் வந்து மணி விட்ரா பண்ண முடியலன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது, அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம ஈஸியாக விட்ரா பண்ணிக்க முடியும். அந்த ட்ரிக்கை நான் இந்த வீடியோ எண்டிங்கில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் கூட எப்படி விட்ரா பண்ணணும்னு தெரியாமல் போகலாம். ஸோ வாங்கங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இந்த அப்ளிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணால் நீங்கள் டேரெக்டாக ப்ளே ஸ்டோருக்கு ரிலேட் ஆவீங்க. அங்கே போய்ட்டு இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். அதாவது இதில் வந்து நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் நீங்கள் ஆன் பண்ணுறதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி ஆகணும். ஸோ இங்கே சைன் அப் ஆப்ஷன் இருக்கும், சைன் அப் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இது வந்து நேம் அண்ட் இமெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர், பாஸ்வேர்டு அண்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அங்கே ரெஃபர் கோட் ஷோ ஆகும். அது வந்து என்னோட ரெஃபர் கோட் அதிலே ஷோ ஆகிருக்கும். ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் மட்டும் கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் நீங்கள் ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணதுக்கப்புறம் சும்மா ஹியூமன் வெரிஃபிகேஷன் ஒரு கேப்ஸ் ஒன்று வரும். அந்த கேப்ஸை கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு பேடிஎம் நம்பர் தர மாதிரி இருக்கும். அதாவது இந்த பேஜ் நீங்கள் பேடிஎம் நம்பர் தரணும். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்துருக்க நம்பர் வேறையாக இருக்கலாம், இப்போ கொடுக்குற பேடிஎம் நம்பர் கூட வேறையாக இருக்கலாம், அதெல்லாம் மேட்டர் கிடையாது. பட் உங்கள் பேடிஎம் நம்பர் கரெக்டாக கொடுங்க. அப்போ தான் நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட் வந்து டேரெக்டாக உங்கள் பேடிஎம் வாலெட்டுக்கு சென்ட் ஆகும். மறுபடியும் சொல்கிறேன், இப்போ நீங்கள் கொடுக்குற பேடிஎம் நம்பர் தான் பெர்மனன்ட், அதுக்கப்புறம் உங்களோட பேடிஎம் நம்பர் சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்து கொடுங்க. நீங்கள் பேடிஎம் நம்பர் கொடுத்து சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். அதாவது இதுதான் ஆப்போட இன்டர்ஃபேஸ். சரி, இந்த அப்ளிகேஷன் எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டுக்கு ஒரு ஏர்னிங் ஆப்ஷன் டெய்லி டெமாக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டெய்லி போனஸ், அதாவது நீங்கள் டெய்லி லாகின் பண்ணுறது மூலமாக ஒரு போனஸ் கிடைக்கும், அதை நீங்கள் க்ளைம் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் டேரெக்டாக க்ளைம் பண்ண முடியாது. ஜஸ்ட் அந்த க்ளைம் போனஸ் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஆட் ஷோ ஆகும். அந்த ஆடை டவுன்லோட் பண்ணுறது மூலமாக மட்டும் தான் உங்களுக்கு டெய்லி போனஸ் கிடைக்கும். இதிலும் ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. அதாவது ஜஸ்ட் அந்த ஆட் ஷோ ஆகும், அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக ப்ளே ஸ்டோர் ரிலேட் ஆவீங்க. அங்கே போய்ட்டு நீங்கள் சர்ச் பாரில் போய்ட்டு 1 MB ஆப், அதாவது நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டில் கொடுத்துருக்க அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ண கிடையாது, நீங்கள் எந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் சர்ச் பாரில் போய் 1 MB ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் ஜஸ்ட் 1 MB இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் பேக் வந்தீங்கன்னா உங்களுக்கான கேன்ஸ் ஆட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா வேலெட்டில் வந்து 50 கேன்ஸ் ஆட் இருக்குது. அதாவது எல்லா ஆடுக்குமே 50 கேன்ஸ் ஆட் ஆகும் கிடையாது. ஒரு சில ஆடுக்கு பொறுத்த வரைக்கும் 200 கேன்ஸ், 250 கேன்ஸ், சில ஆடை பொறுத்த வரைக்கும் 500 கேன்ஸ் கூட ஆட் ஆகும். ஸோ அவங்க கொடுக்குற அட்வர்டைஸ்மெண்ட்டை பொறுத்து நம்ம கேன்ஸ் ஆட் ஆகும். இதிலே அடுத்த ஏர்னிங் ஆப்ஷன் ஆஃபர் ஜோன், அதாவது 3வது ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் நிறைய விதமான ஆஃபர்ஸ் கொடுத்துருப்பாங்க. எல்லா அப்ளிகேஷன் இருக்கும்போது தான் இதுலேயும் எல்லா விதமான அப்ளிகேஷனையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு 100 கேன்ஸ் கொடுப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் கொடுத்தாலே போதும். சில அப்ளிகேஷன் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ண போகிறீங்களோ அந்த அப்ளிகேஷன் அவங்க என்ன ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க, என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க சொல்லி ஃபாலோ பண்ணிட்டு அதுபடி டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான காயின்ஸ் வந்து உங்கள் வாலெட்டில் ஈஸியாக ஆட் ஆயிரும். நீங்கள் இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இங்கே கிளிக் ஹியர் டு கம்ப்ளீட் டாஸ்க்னு இருக்குங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து ப்ளே ஸ்டோர் ரிலேட் ஆயிரும். அங்கே போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதாவது இதில் இருக்க மோஸ்ட்லி எல்லா அப்ளிகேஷனுமே ப்ளே ஸ்டோரில் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த விதமான பயமுமே இல்லாமல் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். சரி வாங்க அடுத்த விதமான ஏர்னிங் ஆப்ஷன் பார்த்துடலாம். அதாவது நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி ஸ்பின் பண்ணுற மூலமாக ஏர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இதில் ஸ்பின் பண்ணுற மூலம் எப்படி ஏர்ன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பின் டு வின் ஒரு ஆப்ஷன் இருக்கு வருங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டெய்லி வந்து ஒரு 15 ஸ்பின் வரைக்கும் ஸ்பின் பண்ண முடியும். அது ஜஸ்ட் நீங்கள் கிளைம் போனஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான ஸ்பின் ஆக ஆரம்பிச்சிடும். அது ஜஸ்ட் வந்து ஒரு நம்பர் இருந்ததுக்கப்புறம் உங்களுக்கான காயின்ஸ் வந்து அதுவே ஆட் ஆகிக்கும். இந்த மூன்லைட் அப்ளிகேஷனில் அடுத்த ஒரு ஏர்னிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரெஃபர் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுறது மூலமாக உங்களுக்கான காயின்ஸ் வந்து ஆட் ஆகிக்கும். அதாவது நீங்கள் சிங்கிள் ரெஃபருக்கு உங்களுக்கு 200 ரூபா வரைக்கும் ஆட் ஆகும். அதுக்கான இன்வைட்டிங் ஒரு ஆப்ஷனுக்கு அதை கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். அதாவது இதில் தான் உங்களோட ரெஃபர் லிங்க் இருக்குது, அந்த ரெஃபர் கோட்லாம் இருக்குது. ஜஸ்ட் வந்து உங்கள் வாட்ஸ்அப்லேயோ இல்லை ஃபேஸ்புக்கில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுறது மூலமாக ஷேர் பண்ணிட்டு அவங்க உங்களோட ரெஃபர் கோட் போட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த 200 காயின்ஸ் கிடைக்கும். இதில் அடுத்த கூட ஏர்னிங் ஆப்ஷன் சப்ஸ்கிரைப் யூடியூப் சேனல். அதாவது இவங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. ஜஸ்ட் அந்த சப்ஸ்கிரைப் யூடியூப் சேனல் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் யூடியூப்க்கு ரிலேட் ஆயிரும். அங்கே போய்ட்டு அவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பேக் அடிச்சிங்கன்னா உங்களோட காயின்ஸ் வந்து ஆட் ஆயிரும். ஜஸ்ட் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன், எனக்கு காயின்ஸ் வந்து என்னோட வேலெட்டில் ஆட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் நான் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 104 ரூபா வந்துச்சு. அதாவது 54 ரூபா வந்துச்சு, இப்போ 104 ரூபா வந்துருச்சு. அதாவது சப்ஸ்கிரைப் யூடியூப் சேனலுங்கிறது ஒன் டைம் ஆசஸ் தான். அதாவது நீங்கள் ஒரு மட்டும் தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண முடியும். அப்போ மட்டும் தான் உங்களுக்கு காயின்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் திரும்ப அதை பண்ண முடியாது. இந்த மூன்லைட் அப்ளிகேஷனில் ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை எப்படி ரீடீம் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது ஜஸ்ட் இந்த கரண்ட் பேலன்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கு வருங்க. அந்த கரண்ட் பேலன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது உங்கள் பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ரீடிங் ஒரு ஆப்ஷன் இருக்கு வருங்க. அந்த ரீடிங் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும்.
அதாவது நீங்கள் அந்த மூன்லைட் அப்ளிகேஷனில் எவ்வளோ கேன்ஸ் வச்சுருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி பேடிஎம் வாலெட்டுக்கு எவ்வளோ ரூபாய் ஷேர் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் இதை ஷோ ஆகும். உங்கள் 1700 கேன்ஸ் இருந்தால் 15 ரூபாயும், 5000 கேன்ஸ் இருந்தால் 50 ரூபாயும், 10,000 கேன்ஸ் இருந்தால் 100 ரூபாயும், 20,000 கேன்ஸ் இருந்தால் 200 வரைக்கும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் உங்கள் பேடிஎம் வாலெட்டுக்கு. நீங்கள் எவ்வளோ கேன்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுமோ அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு மேலே ரீடீம் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பேடிஎம் வாலெட்டுக்கு உங்களோட அமௌண்ட் சென்ட் ஆயிரும். சென்ட் ஆகிறதுக்கு எப்படி ஒரு 5 to 6 hours எடுத்துக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மூன்லைட் அப்ளிகேஷனில் 1500 கேன்ஸ் இருக்குது. இந்த 1500 கேன்ஸ் ரீடீம் பண்ணுறதுக்கு ரீடீம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஜஸ்ட் நான் ரீடிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த பேடிஎம்மில் 1500 கேன்ஸ் அதாவது 5 ரூபா அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் நான் ரீடீம் தரேன். நீங்கள் ரீடீம் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு பேஜ் கொடுத்தா ஓப்பன் ஆகும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் பேடிஎம் கொடுக்கும்போது எனக்கு கரெக்டாக நம்பர் கொடுங்க, அதை சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ அந்த நம்பர் இதில் ஷோ ஆகிருக்கும். ஜஸ்ட் நீங்கள் சப்மிட் கொடுத்தா போதும். சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் நான் பாருங்கள் டுடே விட்ரால் லிமிட் இஸ் ஓவர்னு காமிக்குது. மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இதான் ப்ராப்ளமாக இருக்குது. அதாவது விட்ரால் பண்ணும்போது இந்த மாதிரி லிமிட் இஸ் ஓவர்னே காமிக்கும். ஸோ இது ஒரு பக்னு நினச்சிட்டு அப்ளிகேஷன் சும்மா ஃபேக்கு, ஸோ மணி தர மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ டுடே லிமிட் இஸ் ஓவர்னு சொல்லும்போது நீங்கள் காலத்தில் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது 12 மணிக்கு மேலே ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அமௌண்ட் ஈஸியாக ஆட் ஆயிரும். ஸோ வந்து திரும்பி ஒரு ட்ரை பண்ணி பார்த்தேன். அதாவது அடுத்த நாள் காலையில் ட்ரை பண்ணி பார்க்கும்போது ரீடிங் சக்ஸஸ்ஃபுல் ஒரு நோட்டிஃபிகேஷன் காமிச்சிச்சு. இப்போ கூட டைம் கூட பாருங்கள், நான் கரெக்டாக மார்னிங் 5:48 சொல்லி நான் ரீடிங் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் என் வேலட்டில் 1900 ரூபா இருந்துச்சு. இப்போ 1500 பக்கம் மிச்சம் 258 ரூபா இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் பேக் அடிச்சுட்டு அங்கே ரீடியம் ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்காங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது காமிச்சிருப்பாங்க. அதாவது என்னோட ட்ரான்ஸ்ஃபர் பெண்டிங்கில் இருக்குது. அது எப்போ சக்ஸஸ்ஃபுல் ஆகுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன போதே இந்த மூன்லைட் அப்ளிகேஷனில் ரீடிங் பண்ண அமௌண்ட் நம்ம பேடிஎம் வாலெட்டுக்கு ரிசீவ் ஆகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு 5 to 6 hours எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி என்னோட பேடிஎம் வாலெட்டுக்கு ரிசீவ் ஆகிறதுக்கும் 5 to 6 hours ஆயிடுச்சு. நான் மார்னிங் வந்து 5:48 ரீடிங் பண்ணேன். பட் எனக்கு ரிசீவ் ஆன டைம் வந்து பாருங்கள் 11:57 ரிசீவ் ஆயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஆப்போட நேமில் தான் பேமெண்ட் ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ இந்த விட்ராவல் லிமிட் ஓவர் அப்படின்னு சொல்கிறதுனால தான் நிறைய பேர் வந்து இது வந்து ஃபேக் அப்ளிகேஷன் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மூன்லைட் அப்ளிகேஷன் ஒரு பெஸ்ட் அப்ளிகேஷன் சொல்லலாம் மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு. நான் இப்போ 5 ரூபா விட்ரா பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் எக்கச்சக்கமான அமௌண்ட் ஏர்ன் பண்ணிட்டு நீங்கள் அது மூலமாக விட்ரா பண்ணிக்க முடியும். விட்ரா பண்ணும்போது நான் வச்சுக்கோங்க, அதாவது இது வந்து டிராஃபிக் நிறையா இருக்கனால நிறைய விட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லிமிட் ஓவர் ஆயிடுது. ஸோ நீங்கள் மார்னிங் வந்து வெள்ளனா விட்ரா பண்ணும்போது உங்களுக்கான விட்ராவல் வந்து ப்ராசஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும். ஈஸியாக உங்களுக்கு பேடிஎம் வாலெட்டுக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து லேட்டாக விட்ரா லேட்டாக விட்ரா கொடுக்கும்போது விட்ரா லிமிட் ஓவர்னு சொல்லிட்டு தான் காமிக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த மூன்லைட் அப்ளிகேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் மணி நீங்கள் அப்ளிகேஷன் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.